இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th 2023. இன்றைக்கி வந்து ரைட் ஸ்ரேயாஸ் தான் தெரியும், டேட்டு கரெக்டானு தெரில. December 11th 2023 அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாளில் ரிலீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ஒரு ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார். இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து, அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார்.